ஒரு சிறிய கிராமத்தில் காதலான மந்திரம் குருவி என்று அழைக்கப்படும் ஒரு அழகான குருவி வாழ்ந்தாள். அந்த குருவியின் ஃபெதர்ஸ் ஒரு வண்ண மயிரான மாதிரி இருந்தது. அதன் பின் மற்ற குருவிகள் அனைவரும் அவளை பார்த்து ஈர்க்கப்பட்டார்கள். ஆனால் குருவி எப்போதும் சொல்வதில்லை, நான் பிறருடன் பேச மாட்டேன். நான் அல்ல ஹூட். ஒரு நாளில் குருவி தனது அடியாய் உள்ள ஒரு மரத்தின் மேல் பறந்தாள். அவள் பறக்கும்போது கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் மனதிற்கு வருவதில் மிகவும் சந்தோஷமாக இருந்தனர். அவர்கள் காதலான மந்திரம் குருவி என்று அழைத்தனர். ஆனால் குருவி எப்போதும் பறந்து சென்றாள். ஒரு நாள் அந்த கிராமத்தில் ஒரு குழந்தை இருந்தது. அவன் பெயர் கண்ணன். கண்ணன் தனது நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு விருப்பம் இருந்தது. அன்பு நொடிகளை கொண்டாடும் அந்த மந்திரம் குருவியை சந்திக்க வேண்டும். கண்ணன் தனது நண்பர்களிடம் கூறினான், நாம் மந்திரம் குருவியை எப்படியும் சந்திக்க வேண்டுமா? அவளுடன் நண்பராக இருக்க வேண்டும். நண்பர்கள் ஒப்புக்கொண்டனர். அவர்கள் குருவியின் பிடிவாதத்தை உடைக்க எதற்கு வேண்டுமானாலும் முயற்சிக்க வேண்டும் என்று தீர்மானித்தனர். அவர்கள் குருவியை பார்க்கும் இடத்திற்கு சென்றனர். அவர்கள் தனது மழலை குரலை பயன்படுத்தி, மந்திரம் குருவி, நீ எங்கு இருக்கிறாய்? நாம் உனக்கு நண்பர்கள் ஆகஸ்ட் விரும்புகிறோம் என்று கூவினர். ஆனால் குருவி, அவர் எங்கு சென்றாலும் பெருமை மிக்க இசைவுடன் பறந்து சென்றாள். மேலும் அவர்கள் கேட்டதை கேள்வி செய்யாதவள். ஒரு நாள் கண்ணன் மற்றும் அவரது நண்பர்கள் மந்திரம் குருவியின் மீது ஒரு பெரிய மலரை போட்டார்கள். இந்த மலர் உனக்காக என்று அவர்கள் கூறினர். அந்த மலர் மிகவும் அழகாக இருந்தது. ரோஜா, மல்லிகை மற்றும் பிற செடியின் மலர்களால் உருவானது. ஆனால் குருவி அதை பார்த்ததும் அதை எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் அந்த மலர் குருவியின் மனதை மாற்றியது. என்னால் இதை நம்ப முடியவில்லை என்றாள் குருவி. இவர்களுக்கு என்னிடம் மிகவும் அன்பு உள்ளது. அந்த வண்ணமய குருவி தயங்கியது. ஆனால் கண்ணனும் அவரது நண்பர்களும் உறுதியான அளவுக்கு குருவியின் மீது உள்ள அன்பு உணர்வு அவரை ஈர்க்கச் சாய்ந்தது. நான் எப்போது உங்களுடன் நண்பராகலாம் என்றாள் குருவி. அந்த சந்திப்புக்குப் பிறகு குருவி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அவள் கண்ணனுடன் மற்றும் அவரது நண்பர்களுடன் விளையாட ஆரம்பித்தாள். அவர்கள் எல்லோரும் சிறிய விசேஷங்களைப் பகிர்ந்து கொள்ளும்போது குருவியின் உடனிருந்து மகிழ்ச்சி மற்றும் பாசம் பரவியது. மந்திரியான குருவி இனிமேலும் பறந்து கொண்டே இருக்கிறாள். ஆனால் இப்போது அவள் மற்றவர்களுடன் பேச எப்போதும் தயங்குவதில்லை. கிராமத்தில் உள்ள அனைவரும் அவளுடன் நண்பர்கள் ஆனார்கள். மற்றும் குருவியின் அன்பான நட்பு எல்லாருக்கும் மகிழ்ச்சி கொடுத்தது. கணினிக்கு தெரிந்திருந்தது, ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவது மிகவும் முக்கியம். அந்த அன்பு மரங்களை மீறி, மழைகளை மீறி, உயிர்கள் அனைத்துக்கும் படைத்தது. அந்த நாளிலிருந்து காதலான மந்திரம் குருவி மற்றும் கண்ணன் மற்றும் அவரது நண்பர்கள் இறுதியில் ஒரே குடும்பமாக மாறின. அன்பு மற்றும் நட்பு அனைத்தையும் ஒருங்கிணைத்தது. மேலும் அந்த குருவி தனது வாழ்க்கையின் இனிய தருணங்களை அனுபவித்தாள். அந்த குருவியின் வரலாறு இப்போது அந்த கிராமத்தில் தலைமுறைகள் கடந்து பேசப்படுகிறது. இனிமேல் காதல் என்பது மிகப்பெரிய மந்திரம் என்று அனைவரும் கூறுகிறார்கள். காதலான மந்திரம் குருவியின் கதை இருவரிலும் பொதுவாக அந்த சிறிய கிராமத்தின் இதயத்தில் நீடித்தது.